எதிர்கால மருமகன். எதிர்கால மருமகன் இல்ல, கடங்காரன். என்ன பொய் கனமா இருக்கு? வெட்டி பணமா கட்டி கொண்டாந்து இருக்கிற நோட்டு இல்லையா? ரூ நோட்டு தான் நீ வச்சிருக்கிறிய. ரூபா நோட்டை கேட்டேன், நீ அதைத்தானே கேட்கிற. எப்ப பார்த்தாலும் நோட்டு கிடைக்கிற சில்லறையா கொண்டாந்துருக்கேன். கொட்டு. யார் வராரு? யார் வராரு? எவன் வர போறா? இருக்கிறது நெய்யும் போடணும். ஏண்டா கொஞ்சம் நிதான வேணா? எனக்கு இருக்கு. எனக்கு இல்லையா? பொறுக்கு பொறுக்கு. அட பாவி, எந்த கோயில் உண்டியல உடைச்சு கொண்டு வந்தியோ கடவுளே, ஏன் தப்பு இல்ல. நயா பைசாவா இருக்கு. பிள்ளையார் கோயிலுக்கு ஏன்டா வாயாச்சு சும்மா இருக்க மாட்டேன். ஏன் வாயாரையா? அப்போ ஏன் வாயில விஷயம் பண்றியா? அது வேற வேலை இல்லையா? ஓகே. ஏதுப்பா இவ்வளவு காசு கொட்டி கிடக்கு? உங்க அப்பா உண்டியல் திருடி விட்டான். ஆள மாத்திரம் அவன் தான். அப்பா நானும் பொறுக்கிறேன்ப்பா. பொறுக்குமா பொறுக்குமா பொறுக்கி கொடுங்க. செய்ய சொன்ன செய்யறத சொல்ற, நீ செய்யற நான் சொல்லுனா ஆசையா எண்ணிட்டே பொறுக்கு. தெளியும் தெளியும். அதோ அங்க காசு அங்க அங்கன்னு இருக்கான். எங்க இருந்தா என்னடா போய் இடம். அதோ அங்க இங்க, அதோ அங்க இங்க, அதோ அங்க இங்க, இதோ அங்க இங்க, அங்க. 10 பைசா, 5 நயா பைசா, 3 பைசா, அதை தவிர மேலே இல்லையே. நிச்சயமா பிள்ளையார் கோயில் உண்டியல் தான். கடவுளே, என் தப்பு இல்ல, எல்லாம் அவன் தான். சக்கி சக்கி, உங்க அப்பன் மும்முரமா பொறுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஒண்ணே ஒண்ணு, கன்னத்துல ஒண்ணு ஒண்ணு. காசை பொறுக்குன்னா என்னடா ஒண்ணு ஒண்ணுன்ற? இப்பதான் என்னவே ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறியா? சீக்கிரம் சீக்கிரம். இது என்ன சீக்கிரம்? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. சக்கி, என்ன அவசரம் இல்லையா? உங்க அப்பரை பத்தி நீ ஏன் பயப்படுற? அவங்க ஒரு மடையன். கண்ணு முன்னால காசை போட்டுட்டோம்னா வேற ஒன்னையும் பார்க்க மாட்டான். தைரியமா கன்னத்துல ஒண்ணே ஒண்ணு கொடு. கொடு. இத பாரு, ஒண்ணு பண்ணலாமா? 1 2 3 நான் எண்றேன். எண்ணி முடிஞ்ச உடனே நீ கன்னத்துல கொடுத்துடணும். ரெடி? 1 2. என் கண்ண உப்பு கறிக்குதா? இனிக்கணுமாடா? தேவை கடவுள் பார்த்துமா? என்ன காசை பொறுக்க சொல்லிவிட்டு இங்க பொறுக்கித்தனா பார்த்தா பொறுக்கி. அவன் சொன்னது சரியா போச்சு. பொறுக்கி கடை நான் சொல்ல வச்சு போகல. அங்க போற ஏலே, நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே? விளையாடுயா? ஏண்டா, நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே? எண்ணீங்கல்ல? இல்ல, போய் எண்ணுங்க. ஓஹோ, நான் எண்ணும் போது பழையபடி காதல் பண்ணலான்னு பாக்குறியா? ஏலே, இனிமே நீ வரும்போது அசலோட வரணும், அத்தோட நோட்டோட வரணும். இங்க நடந்த விஷயம் யாருக்குமே தெரியப்படும். எது? நான் உங்க கரத்துல முத்தம் கொடுத்ததா? போறேன், சொக்கிட்டு சொல்லிடுங்க. ஐயோ, என்ன அசிங்கப்படுத்துறானே. ஏன்னா நான் தான் அதுக்கு இனிமே இந்த பண சொல்றேன். சத்த சத்தா அந்த அம்மா தாயே, சொக்கி அம்மா, சொக்கி. சாமி, சாமி என்ன வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க? வெளியே வெயில், அதனால தான் வீட்டுக்குள்ளாரியே வந்துட்டேன். ஆமா, நீங்க யாரும் எப்படி வந்தீங்க? வாசப்படி தாண்டிதாமா வந்தேன். வனிதாமணியே, படிதாண்டாம பறந்து வந்தீங்கன்னா சொன்னேன். சாமி சமயக்கட்டு வரைக்கும் வருது. சமயக்கட்டு என்ன, சென்டர் ஹார் என்ன, சாமிக்கு எல்லாமே ஒன்றுதான். ஆமா ஆமா ஆமா. நீங்க யாரு? அப்பா சாமியா? சே, நான் அப்பா சாமியும் இல்ல, அண்ணா சாமியும் இல்ல. சொக்கின் காதலா, கடனால் சிக்கி தவிக்கும் சொக்கன் சாமி. அத்தா, இந்த வேஷம் அழுகாது. ஏன் இந்த கோலம்? எந்த கோலம்? வீட்டு வாசல போட்டிருக்கீங்க அந்த கோலமா? இல்ல, இந்த சாமியார் கோலம் ஏனென்று கேட்டேன். காவி, உங்க அப்பருக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிக்காக போட்டேன் காவி. கண்டே, இன்றைய நான் இமயமலைக்கு போகிறேன். டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா? அறிவு இருக்கா உனக்கு? என்னைக்காவது டிக்கெட் எடுத்து நான் வண்டியில போயிருக்கேனா? ஒரே என்ன போக சொல்றியா? போறேன்னு சொன்னீங்களே. இப்ப இருக்கிறேன்னு சொல்றேன். உங்க அப்பருக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி நீ தரியா? அத்தா, அடங்கு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எவ்வளவுதான் இருக்கும்? 200 ரூபாய் வச்சிருக்கேன். போதுமே. ஆனா நீங்க 2000 ரூபாய் கொடுக்கணுமே அவருக்கு. 200 2000 வாக்கும் வித்த எனக்கு தெரியுமே. பாக்கிக்கு ப்ரோடக்ட் எழுதி கொடுக்க போறீங்களா? காரை கொடு. ஏன் காரத்தை தோட்ட காட்சி அளவு வைக்கலாம்னு பாக்குறீங்களா? சின்ன புத்தி தகச்சியம் வா. அப்படியே இருந்துடலாம். போடு, 200 ரூபாய் போட்டா போடி. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேள்விட்ட மாறிடா. யாராது? தாண்டா மாமா. இல்லை, நான் இல்லாதப்ப ஏன்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது நீங்க இல்லங்கிற விஷயமே. அசலோட வந்திருக்கிறியா? கைவசம் வச்சிருக்கிறேன். கொண்டா கொண்டா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கடனை திருப்பி கொடுக்கும் போது யாராவது ஒரு சாட்சி தேவை.
கடவுளை கூப்பிடட்டுமா? அவரையும் இல்லையா? கடவுளுக்கே கடன் கொடுத்து வச்சிருக்கீங்களா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு? உங்க மகளை கூப்பிடுங்கண்ணே. மகளை இது வரைக்கும் சந்திக்கலையா? இல்லையே. மக வீட்டுக்குள்ளதான் இருக்காளா? இருக்குதே. அது எப்படி தெரியும்? உங்க மக உங்க வீட்டுல எல்லாம் வேற எங்க இருப்பா? ஓஹோ, அப்படி கண்டுபிடிச்சு சொல்றியா? ஓகே, வந்திருக்கா ஒரு பொக்கி. வந்துட்டீங்களா? ஆமா, கால் வந்துட்டேன், இன்னும் முக்கால் தான் பாக்கி. பெரியவரே, மாமா, இப்ப நான் உங்க கடனை திருப்பி அடிக்க போறேன். 100 ரூபாய் தான் தருவேன். ஆனா ஒவ்வொரு நோட்டை கொடுக்கும் போதும் அந்த நோட்டை உடனே நீங்க உங்க பொண்ணு கையில கொடுத்துடணும். ஏன்? நான் பணத்தை திருப்பி கொடுத்தேங்கிறதுக்கு அந்த பொண்ணு தான் சாட்சி. நான் வச்சுக்கிறேன். சரி கொடு. எப்படியா இருந்தா என்ன? இந்தாங்க 100, 200, 300, 400. கொடுங்க. கொடுங்க. 500. குடுறா. 500. பல்ல உடச்சு விடுவேன். இலை, எனக்கு வயசு 50. 55. இருக்கட்டும், 55. அடுத்த 5 வயசுல 60 கல்யாணமா? இல்ல, பேசாதடா. என் கண்ணுக்கு வயசு 20. ஸ்ரீரங்கம் கோயில சுத்துற மாதிரி மை விழுந்த நோட்டை மறுபடி கொடுத்து 2000 சரி பண்ணிடலான்னு பாக்குறியா? ஓகே, உனக்கு காதல் பெருசு, எனக்கு கடன் பெருசு. பொண்ணை பெத்துக்கலாம், பணத்தை பெத்துக்க முடியாது. சரியாடா? இன்னும் 1800 பாக்கி. அம்மா அவன் கொடுக்குறா, அதை வாங்கி திருப்பி கொடுக்குறியா? சொல்ல உடச்சோம். என்ன 10க்கு 10 சதுரம், 6 அடி ஆழத்துல ஒரு குழி தோண்டணும். மம்பட்டி கடப்பாறையில நான் கொடுத்துடுறேன். என்ன கேக்குறேன்? 100 ரூபாய் கொடுத்துருங்க, இப்பவே குழியை தோண்டி போடுறேன். குழி தோன்றதுக்கா என்ன தோன்றதுக்கா? பார்த்து சொல்லியா? சரிங்க, உங்களுக்காக வேண்டி 10 ரூபாய் குறைச்சு 90 ரூபாய் கொடுத்துருங்க, வேலையை ஆரம்பிச்சிடுறேன் இப்பவே. நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நானே தோண்டிக்கிறேன். போயா ஐயா, போயா. ஓகே ஓகே. என்னப்பா? வா. ஆமா, என்ன குழி கிளின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? குழின்னு தான் பேசினேன், கிளின்னு பேசலையே. ஆமா, குழி இருக்குப்பா. அதாவது எங்க அப்பன் சாகும் போது இந்த இடத்துல 5000 புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய பிறந்துட்டான். அதை கேட்டு நான் வாய பிறந்துட்டேன். ஆனா உங்க அப்பாவும் வாய பிறந்தாரு? ஆச்சரியத்துல வாய பிறந்தேன். இந்த பணத்தை எடுக்கிறதுக்காகத்தான் அவனை கூப்பிட்டு ஒரு குழிய தோன்றான்னு சொன்னேன். அவன் 90 கேட்டான், அடைச்சு போடான்னு. அப்ப இந்த 5000 ரூபாய். சத்தம் போடாத. ஏப்பா, 5000 ரூபாய் இருக்குன்னு சொன்னா 90 ரூபாய் கொடுத்தாங்கவா? 5000த்துல 90 குறையுமே. அதுல கஞ்சித்தனமா? எல்லாத்துலயும் கணக்கா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பாரு, இதை யாருகிட்டையும் சொல்லாத. நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். இந்த பணத்துலதான் உன் கல்யாணத்தையே முடிச்சு போடுறதா தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. இந்த இடத்துல தான் இருக்கா? வரட்டுமா? சத்தம் போடாது, இங்கே சுத்திட்டு தெரியாத, சண்டையப்படுவாங்க. இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, இந்த இடத்துல 5000 ரூபாய். கடவுளே. ஓகே, வந்துட்டீங்களா? நான் நினைச்சேன். உங்க அப்பா சொல்லதெல்லாம் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதையும் நான் நினைச்சேன். உங்க அப்பா இருக்காரு சரியான வடைய மண்டு. ரகசியம்னு சொல்லி ஒரு விஷயத்தை பொம்பளை பிள்ளை கிட்ட சொல்லலாமா? ஐயோ, 5000 ரூபாய் இந்த இடத்துல. இந்த பூமி எனக்கு சோறுதான் போட்டுச்சு. இப்போ என் கடனையை அடைக்க போகுது. கடப்பாறை எடு. நீங்களே தட்டு பண்ணீங்க. ஆமா, மம்முட்டியை கொண்டா. குடு. இங்கதானே? எத்தனை அடி ஆயிருக்கு? ஐயா, புதையலே கிடைக்கும் போது அடிக்கிற கண்ண போயிட்டே இருக்க வேண்டியது. அதுவா புதையல் கிட்ட கொண்டு விடும். ஆமா. ஐயோ, இந்த 5000 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள உங்க உடம்பே போயிடும் போல இருக்கே. அப்புறம் உங்க உடம்புக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணணுமா? நீ ஏன் கவலைப்படுற? காதல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வியாதியில படுத்தாலும் கவலை இல்ல. அத்தா, நீங்களே கஷ்டப்படுறீங்களே, நான் என்ன அதை வாங்கி போட்டுட்டுமா? நம்ம கல்யாணத்துக்கு நானே தான் குடிய தோன்றுவேன். தோண்டு. அப்பப்ப ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் போது இருக்கு. முதல்ல குழிய தோண்டுங்க, அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சோறே தின்னுக்குவோம். புதையல வச்சேன், ரொம்ப கீழே வச்சுட்டா. கொஞ்சம் மேலாக வச்சிருந்திருக்கலாம். வாங்க சீக்கிரம். ஆட்டா. என்னத்தா, ஏதாவது தெரியுதா? இப்பதான் இடுப்பு வலி தெரியுது, புதையல தான் தெரியல. ஆமா, சொல்லி 5 அடி வரைக்கும் வட்டியாச்சு. புதையல காணோம். புதையல் இருக்குதா இல்லையா? ஒருவேளை என் தாத்தா மறந்துட்டு 6வது அடியில வச்சிருப்பாரோ? இன்னும் ஒரு அடி தோண்டிடுங்க, அப்புறம் என் கழுத்துல தாலி கட்டிடலாம். தாலி கட்டவா? அதுக்கு நான் மேல ஏறணுங்கிறதே சந்தேகமா இருக்குது. ஏன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தோன்றேன். அப்பா வந்துருவாரு. ஒருத்தர் இருக்கானா? புதையல் இருக்குதோ இல்லையோ, உங்க அப்பா இருக்கிறான். நானாவது வர்றேங்கிறேன், அதுவும் வேண்டாங்கிறீங்க. வேண்டாம். சரி, ஆட்டம். நானே சொல்றேன். சீக்கிரம். முடியலடிமா. என்னத்த, ஏதாவது கிடைக்குமா?
இன்னும் கொஞ்சம் தோணா பெட்ரோல் கிடைக்கும். பலே 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 நல்லா தோண்டிங்க போது நிறுத்துறேன். ஏன்டா ஆச்சரியப்படுற? குப்பை கொட்டுறதுக்கு ஒரு குழி தோண்டணும்னு நினைச்சேன். அது செலவில்லாம தோண்டணும்னு நினைச்சேன். ஒட்டு கேட்டிருந்த உன்னை பார்த்தனா புதையல் கதையை சொல்லி உன்னையே தோண்ட வச்சுக்கிட்டேன். சாலியை விட மோசம். இனி அதிகமா தோண்டினா கொட்டுறதுக்காக குப்பை இல்லை. மேல வா. எப்படி மேல வர்றது? பாவம் மன்னிப்பு. படிப்படியா தோண்டணும். ஒரேடியா தோண்டிட்ட. கை கொடுக்குறேன். வா வா வா. அப்பாடே. நல்லா பையன். ஏன்டா படவடி குதிக்கிறேன்? ஏன் அவரை இந்த பாடுபடுத்துறீங்க? பாவம் என்ன? பாவமா? பேராசக்காரப்ப 5000க்கு இவ்வளவு பெரிய குழிய வெட்டி இருக்கான். 10,000னா கிணறே தோண்டிடுவான். உன் வீட்டு குப்பையை கொட்டுறதுக்கு குழி தோண்ட நான் தான் கிடைச்சேன் உனக்கு. ஆமாடா, வாங்கின கடனை கொடுக்க வக்கில்லாத வயலுக்கு இதுதான் தண்டனை. தண்டனை தண்டனை. ஆமா, சரியா வர்ற என்ன குழி தோண்ட வச்சில்ல? உன்னை நான் பழிக்கப்படி வாங்குறேன். உன்னை நான் பழிக்கப்படி வாங்குறேன். என் பேர் சொக்கல. போ போ. மங்கம்மா சபதம் பாத்திருக்கிறியா? பார்க்கல. இப்ப பாத்தியே, இது சொக்கை சபதம்.